ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் கான்க்ளேவில் எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல நம்ம கிம்மை பயங்கரமாக அடிச்சு எழுப்புறாங்க. என்ன ஃபைனலாக நீ எழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், யாரும் நான் ஹையர் பண்ணா நீ என்ன ஒரு ஸ்பையா? அங்கே இப்படி சொல்கிற விஷயம் நம்ம கிம்முக்கு உண்மையை சொன்னாங்க எதுவுமே புரியல. நம்ம கிம் வந்து ஒரு கொரியனு, அவனுக்கு இங்கிலீஷ் வந்து தெரியாது. அதனால ஸ்பை அப்படின்னு சொன்ன விஷயம் நம்ம ஹீரோக்கு அங்க புரியும். இதனால அவன் சொல்றான் ஸ்பை எல்லாம் நான் இல்லன்னு. ஆனா அவங்களுக்கும் அங்க புரியல. அங்க கிம்மோ பயங்கரமா கத்தி சொல்றான், அட நீங்க கொள்ளாதீங்க, நான் ஒரு ஸ்பை எல்லாம் இல்ல, ஜஸ்ட் நான் ஹண்டிங்காக வந்தேன். ஓ அப்பனா உன்னால இங்கிலீஷ் வந்து பேச முடியாதோ? ஒரு சைடு நம்ம கிம் வந்து நடிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இதனால பின்னாடியே ஒரு பர்சன் இருக்கான், அவன் கிட்ட அவன் சொல்றான், நீ வந்து கொஞ்சம் போய் பாரு அவன் வந்து நடிக்கிறானா இல்லையான்னு. அந்த ஆளுக்கும் நல்லாவே கொரியன் தெரியும். அதனால அவன் தான் மீதி கான்வர்சேஷனை அங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கு. அவன் வந்தவனே கேக்குறான், எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து ஒரு கொரியன் தான், இதோ பாரு இந்த ஒரு விஷயமும் கொரியால இருந்து வந்திருக்கு, அதுக்கும் மேல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் வேற. அதனால உன்னோட மோட்டிவ்ஸ் என்ன, நீ எந்த காரணத்துக்காக நீங்க வந்த? ஏன்னா ஆல்ரெடி என்னோட லீடரை நீ ஃபூல் ஆக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, நான் இதுக்கு மேலேயும் அவரை ஃபூல் ஆக்க முடியாது. அதனால மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லு. அட நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஸ்பை எல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் இங்க ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் மற்ற கேங் கூடலாம் லிங்க் எல்லாம் இல்லை. உண்மையை சொன்னா நான் உங்களை ஏமாத்தணும் அப்படின்லாம் ட்ரையே பண்ணல. அப்படின்னா நீ வந்து உண்மையை சொல்ல மாட்டேன் அதானே? அந்த இடத்துல ஒரு ஸ்வாட் எடுத்து பயங்கரமா காலிலே குத்தி விட்டுறாரு. உங்க கிம்முக்கும் குத்துன வலி அப்படி இருக்குமா? இதனால பயங்கரமா அவன் கத்துறான், எனக்கு தெரியல உன்ன மாதிரி ஒரு லூசர் எதுக்காக இங்க வரணும். அதே மாதிரி உனக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எங்களை ஃபுல்லாக்க ட்ரை பண்ணிருக்கல. ஹண்டிங் அது வந்து சும்மா ஒரு பேச்சு ஒண்டிதான். உண்மையை சொன்னா ஹண்டிங்காகலாம் ஒன்றும் வரல, நீ அந்த எலிக்சர் ஆடியணும் அப்படின்னு தான் வந்திருக்க அதானே? அங்க இப்படி இவங்க பேசும்போது பின்னாடியே வயசானவரும் நம்ம ஹீரோட ஸ்வாட அங்க செக் பண்றாரு. கில்டு மாஸ்டர் நான் வந்து செக் பண்ணிட்டேன், இந்த ஸ்வாட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பவும் பெரிய ஸ்வாடெல்லாம் ஒன்றும் இல்லை, விண்டோ ஸ்டேட்டஸும் அப்பியர் ஆகல, இது எந்த விதமான ஆட்ரிபியூட்டும் இல்லாத ஒரு சாதாரணமான ஸ்வாடுன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஆர்க்கோட ஸ்கின்னை கூட கிழிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஸ்வாடு. இப்போ அதுதான் விஷயம்னா பிளாக் ஸ்மித் கிட்ட ஸ்வாடை கொடுத்து என்ன விஷயம் செக் பண்ண சொல்லணும். கண்டிப்பா கில்டு மாஸ்டர் நீங்க அதே மாதிரி பண்ணுங்க. இந்த ஸ்வாடை விட உங்க ஹோலி ஸ்வாடு அது உண்மையிலேயே மாசு, அது முன்னாடி எல்லாம் இந்த ஸ்வாடு ஒண்ணுமே இல்லை. இந்த சைடு அவரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹீலிங் போஷனை எடுக்கிறாரு. ஏய் இதை பாத்தியா, இது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறியா? ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹீலிங் போஷன் தானே, என்னதான் நிறைய வாட்டி உன்னை குத்த ட்ரை பண்ணாலும் இந்த போஷன் இருக்கிற வரைக்கும் உன்னால அவ்வளோ சீக்கிரத்துல சாக முடியாது. சால்ட்டா உனக்கு ஹீல் ஆயிடும்பா. அதனால மரியாதையா நீ என்ன மறைக்கிற அதை வந்து சொல்றியா இல்ல இதே மாதிரி நான் பண்ணிங்கன்னே இருக்கவா? நான் ஆல்ரெடி உண்மையை சொல்லிட்டேன், நான் ஒன்றும் பொய் சொல்லல, நான் ஜஸ்ட் இங்க தனியா ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இதை கேட்கிற ஒரு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறாரு. என்ன எங்களை பார்த்தா ஜோ காட்டுற மாதிரியா இருக்கு, இந்த மாதிரி நீ சொல்லிருக்க, உன்னோட கையை கட்டி போட்டிருக்க அந்த கயிறு அதுவே ஒரு நார்மலான கயிறு தான், அதையும் உன்னால கைட்ட முடியல. உன்ன மாதிரி ஒரு பர்சன்லாம் எதுக்குடா இந்த இடத்துக்கு வரணும்? என்ன யோசிக்கிறேன், நாங்களாம் என்ன பைத்தியக்காரங்க அப்படின்னு யோசிக்கிறியா? பின்னாடி அங்க கில்டு மாஸ்டரும் சொல்றான், சாப்பிட்டக்கு அப்புறமா இன்ஸ்பெக்ஷனை பண்ணலாம், சரி பின்னாடி வா. நான் போகும்போது ஒரு சும்மா போகாம ஒரு பயங்கரமான அடி அடிச்சுட்டு தான் போறாரு. தம்பி இன்னமும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க ஆக்டிங் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். இப்போ நான் கோக்கு மக்கா ஏதாச்சும் பண்ணிட்டா அவ்வளவுதான். கண்டிப்பா இவங்க எல்லாருமே என்ன கொல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங். இந்த மாதிரி நேரத்துல என்னோட சர்வைவிங் சான்ஸே 0% தான். அதனால இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நான் கம்மன் தான் இருக்கணும். ஏன்னா என்கிட்ட என்னோட வெப்பனும் இல்ல, அவங்க கிட்ட தான் என்னோட வெப்பனும் இருக்கு. அதனால டைம் வர வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படின்னு நம்ம கிம் வந்து அங்க யோசிக்கிறான். இதையும் யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க, அது அட்டினா. ரெண்டாவதா இன்னொரு பிளேயரை பத்தி சொல்லியிருப்பாங்களே, அதே பொண்ணுதான், அவளோட கேங் தான் இங்க வந்திருக்கு. நம்ம செக் பாயிண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும். இதுக்கு மேல அட்டினா நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. ஹீரோவோட ஃபிங்கரையும் டோஸையும் 27 வாட்டி அவங்க உடைச்சிருக்காங்க. அது போக அவன் உடம்புல இருக்க போன் எல்லாத்தையுமே ஒரு 63 வாட்டி உடைச்சிருக்காங்க. உன்னோட முகம் உடம்புல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப மோசமாக்கிறாங்க. என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் அங்க வந்து நம்ம ஹீரோ வாயே திறக்கல. இந்த அயன் கேங் நம்ம கிம்ம பிடிச்சு கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிருக்கும். அங்க இன்னமும் எந்த விதமான பதிலையும் அவன் சொல்லியா? அதனால அந்த கேங்கும் டிசைட் பண்ணு, கிட்டத்தட்ட 4 நாளா நம்ம இவனை பிடிச்சு வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் இவன் வந்து ரொம்ப லாயலா இருக்கான். அதனால இவனுக்கான பரிசா நம்ம கொடுத்தே ஆகணும்பா. எங்க அவனோட கத்தியை கொண்டாங்கடா, அவனை மொத்தமா முடிச்சிடலாம் அவனோட கத்தியை வச்சு. அங்க லோவியும் அவங்க கொடுக்குறாங்க. அங்க கில்டு மாஸ்டரும் சொல்றான், அவ்வளவுதான் இவன் சாக போறான்.
வரான். இதுல செம வேகமா வயிற்றுலயே ஒரு குத்தலான்னு போறாரு. இப்போ அங்க லோவோட கான்டாக்ட் நம்ம ஹீரோ கூட ஆகுதோ அங்க லிங்க் ஆக்டிவேட் ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு அங்க பயங்கரமான பவர் கிடைக்குது. செம வேகமா அவனோட கயிறாங்க அவுத்து வர்றான். அதே வேகத்தோட அந்த சுவாட புடுங்கி அப்படியே கழுத்தாண்ட கத்திய வைக்கிறான். எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க எதுவுமே ஆகல. நான் அந்த கில்டு மாஸ்டர் அதுக்குள்ள அவனோட கத்திய போட்டுறான். பரவாயில்லையே, நான் சுத்தமா எதிர்பார்க்கல. உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை நீ ஹைட் பண்ணியும் எனக்கு இப்பதான் புரியுது எதனால டீமன் கிங்கோட அந்த எனர்ஜி அது உன் பக்கத்துல ஃபீல் ஆச்சுன்னு. இதனால தான் அவளுக்கு உன் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்டோ. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது, உன்னை வச்சு அவ ஜாலியா விளையாடி இருக்கா இப்படின்னு ஒரு பொண்ணை பத்தி தான் அங்க பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்க புரியல என்ன பேசின்னு இருக்கான்னு. அங்க அவ்வளவுதான் காதிய முச்சலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க அட்டினா சொல்றான், சீக்கிரம் தாக்குதல ஆரம்பிங்க. இப்படி உங்க சொல்ல கில்டு மாஸ்டரோட கையில ஒரு ஆரோ வந்து இறங்குது. அதை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது, ஓ அட்டினா நீயும் இங்க இருக்கியா? ஆமா நானும் இருக்கேன். அதே மாதிரி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? அப்பனா நீ வந்து ஒரு வார டிக்ளேர் பண்றதுக்கு இங்க வந்திருக்க. சரி அப்பனா ஒரு கை பாத்திர வேண்டியதான். இப்படி சொல்லும் போது அங்க அட்டினா ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றா. ஆனா அந்த அட்டாக்க அவரோட ஷீல்டு பவரால அசால்ட்டா அங்க தடுக்க முடியுது. அங்க கில்டு மாஸ்டர் பின்னாடியே சொல்லிடுறான், ஹேய் இந்த ஸ்பைய நீ வந்து உயிரோட வை, அவன் நம்மளுக்கு முக்கியம். கண்டிப்பா சார், மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் லட்டினாக்கும் அயன் ஷீல்டுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போகுது. இந்த சைடு இதை பார்த்துன்னு இருக்க ராஜர் அவங்க சொல்றான், ஏய் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன திரும்ப தோணும், இவங்கெல்லாம் ஹியூமன்ஸே இல்ல, இவங்க மாஸ்டர்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணும். சில டைம் இவங்களோட பவரை வச்சு இவங்கெல்லாம் காட்ஸ் அப்படின்லாம் எனக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர் வந்து பங்கமா இருக்கும். ஆமா நீ வந்து இதுக்கு என்ன சொல்ற? இவங்க பண்ண டார்ச்சர்ல நம்ம கிம்மால சரியா நிக்க கூட முடியல. என்ன ஆச்சு? உன்னால சரியா நிக்க கூட முடியலையோ? உன்னால இந்த மாதிரி டைம்ல பெருசா என்ன பண்ண முடியும்? என்னோட கில்டு மாஸ்டர் வர சொல்லியிருக்காரு உன்னை உயிரோட வைக்கணும்னு. ஆனா நான் ஒன்றும் அப்படி பண்ண போறேன்னு கேட்டா கிடையாது. உன்னை நான் கொண்டுட்டு ஆக்சிடென்டெல்லாம் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லான்னு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு செம வேகமா அங்க பின்னாடி தாக்குறதுக்கு வரான். நம்ம ஹீரோவால பார்க்க கூட முடியல. கழுத்து கிட்ட அங்க கத்தி வரும். ஹீரோ கிட்ட ஒரு ஆர்மர் இருக்கும், ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பவர் வெளிவருது. அந்த ஆர்மரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எந்த அட்டாக் பண்ணாலும் அது பங்கமா அவங்களுக்கே ரிப்பீட் ஆகும். அதே விஷயம் தான் அங்க ராஜருக்கும் ஆகுது. பண்ண அட்டாக்கோட இம்பாக்ட் பலமா இருக்குமா, அவரே எங்கேயோ பந்து போய் விடுறாரு. நிலைமையும் அங்க மோசமாயிடுது. நல்ல வேலை என் கிட்ட இந்த ஆர்மர் இருந்துச்சு, இல்லைன்னா அவ்வளவுதான் என்னோட கதை அங்கேயும் முடிஞ்சிருக்கும். ஒரு சைடு ராஜரோட நிலைமையும் மோசமா இருக்கும். அங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம டைம்ல இவனை விடவே கூடாது. நான் என்னோட நிலைமையை அவன் மோசமாக்க பார்த்தான். அங்க லோவை கொண்டு போய் அப்படியே அவன் கொள்ளலான்னு பாப்பானா. அங்க கெஞ்சுறாரு, அடே ஒரே ஒரு வாய்ப்பை கொடுறா, நம்ம கிம்ம என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க. அதனால அவனோட கண்ணில் ஒரு வெறி தெரியும். அதே வேகத்தோட எந்த விதமான கருணையும் இல்லாம அப்படியே அங்க கொண்டுறான். என்னதான் நம்ம கிம் கொண்டாலும் அவனுக்கு எழுந்து நிக்கிற அளவுக்கு கூட தேம்பல. டேமேஜ் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நிறையவே ரத்தமும் போயின்னு இருக்கு. அப்படி இவன் யோசிக்கும் போது ஒரு வாய்ஸ் கேக்குது, அட அண்ணா நீங்க வந்து ஓகேவா? இந்த சைடு நம்ம ஆளுக்கு அவனோட தங்கச்சி தான் வந்திருக்கா அப்படின்னு யோசிப்பான். எல்லா கண்ணத்தை வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அது நம்ம ஜாங் தான். அட ஜாங் நீயா? ஆமா அதேதான், நான் வந்து உங்களை சேவ் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதே மாதிரி நான் உங்களை காப்பாத்திட்டேன். அதே டைம்ல எலிக்சரியும் உங்களுக்கு கொடுத்தா நீங்க வந்து எனக்காக என்ன பண்ணுவீங்க? உங்களோட லைஃப் எனக்கு கொடுப்பீங்களா, இல்ல என்டையர் லைஃப் முழுக்க எனக்கு ஸ்லேவா இருப்பீங்களா? இந்த மாதிரி விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பண்ணுவீங்களா? அங்க கிம்மோ கையை தூக்கிங்கன்னு சொல்றான். அதுல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோ, அந்த அயன் ஷீல்டோட லீடரு அவனை வந்து நான் கொல்லணும். அவனோட கில்டையும் விடக்கூடாது, அவனையும் விடக்கூடாது. ஓ அப்பனா ரெண்டு விஷயத்த நீங்க கேக்குறீங்களா? அப்போ நீங்க அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கின மாதிரியாச்சு அதானே? அங்க பின்னாடியே அந்த பர்சனும் வரான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்லியிருப்பாங்களே இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு, அதே ஆளுங்க தான் இவங்க. நம்ம ஹீரோ பத்தி அவ சொல்றா, அங்க நீ பாத்தியா அவன் பண்ண விஷயம்? அவன் பண்ணதுல எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்ல. ரொம்ப கொடூரமா அவனை கொண்டு இருப்பான். பார்க்க வெளியில இருந்து நல்ல நேச்சரோட இருக்கிற மாதிரி தெரியும். நான் உண்மையிலேயே அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஈவில் நேச்சரை அவன் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்பதான் எனக்கு புரியுது எதனால இவன் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம்னு. ஏதோ ஒண்ணு இவனா நம்ம அப்படியே விடக்கூடாது. நான் இப்பதான் அந்த டீமன் கிங் அது வந்து வரப்போது, அதை நான் தான் கொல்லவும் போறேன். சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க யோசிக்கிறான். நான் யோசிக்கிற வரைக்கும் இது வந்து என்னோட ட்ரீம் தான். அதாவது எனக்கு எப்பயுமே ஒரு கியூபுக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதாவது கடந்த 5 வருஷத்துல என்னால லெவலப்பே ஆக முடியல. அதுக்கு காரணம் நான் வசமா மாட்டிக்கினேன். நான் என்னதான் மேல போக ட்ரை பண்ணாலும் என்னால அங்க போக முடியல. இதனால நான் பிளேயரா மாறினக்கு அப்புறமும் என்னால பெருசா எதுவுமே பண்ண முடியல. என்னோட கனவு எல்லாமே நாசமா போச்சு. ஆனா ஒரு நாள் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. அன்னைக்கு லோ வந்து எனக்கு வந்தான், மாஸ்டர் நீங்க ஒன்னும் லூசர் இல்ல, அதே மாதிரி நீங்க எதுக்காக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினே இருக்கீங்க? எங்களோட பவரை நீங்க பயன்படுத்தலாம்.
அதே விஷயத்த தான் அங்க எல்லாம் சொல்லும். ஆமா மாஸ்டர், அவன் சொல்றது கரெக்ட் தான். உங்களோட பவர் அது வந்து உங்களுக்கு தான் சொந்தம். அதனால நீங்க எந்த விதமான கவலையும் இல்லாம பயன்படுத்துங்க. அடுத்த செகண்டே அவன் எழுதுக்கிறான். ஹேய், என்ன எழுதிட்ட போல. ஆமா, நீங்க யாரு? ஜாங் வந்து எங்க போனா? அந்த பர்சனை பார்க்கும் போது தான் ஒரு சைடு நம்ம ஹீரோக்கு புரியுது. அதுக்காக அந்த லீடரு நீ வந்து டீமன் கமாண்டரோட லிங்க் ஆயிருக்கியா அப்படின்னு கேட்டுக்கினே தானே. இவங்க தான் அந்த டீமன் கமாண்டர்ஸே. ஏய், நான் இப்பதான் உனக்கு ஹீலிங்க பண்ண, சோ நகராத, உனக்கு சீக்கிரமா எல்லாமே குணமாயிடும். அதே மாதிரி இப்ப ஆக்ஷனுக்கான டைம் தான் அது. மேல பாரு. மேல நம்ம ஜாங்க காட்டுறாங்க. அவ பார்க்கும் போது திடீர்னு ஒரு போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்க அப்பியர் ஆகுது. அங்க இந்த மேஸோட கேட் கீப்பர், அதாவது ஒரு பாஸ் மாஸ்டர், அது வந்து அப்பியர் ஆகுது. எங்கேயும் இந்த எபிசோட முடியுது. இந்த பாஸ் மாஸ்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அது வந்து நம்ம ஹீரோக்கு தெரியல. அதே டைம்ல நம்ம ஜாங்கால அந்த எலிக்சரை கொடுக்க முடியுமா? ஜாங்க தான் இதுக்கு முன்னாடி வேஷத்தை மாத்தி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருந்திருப்பா. அதனால நம்ம ஹீரோக்கு அங்க தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.